இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாமா? நான் வந்து 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா ஊட வகந்து வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் சின்னதாக எடுத்துக்கங்க. இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வந்து ஒரு கட்டு கீரை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் வச்சுருக்க பருப்பு சேர்த்துடுங்க. கூடவே நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இது கூடயே நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம எந்த அளவு பருப்பு எடுத்தோமோ ஒரு 4 மடங்கு சேர்த்துக்குங்க, கூட்டு சேர்த்துக்கு. இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும் கொஞ்சம் கூட்டு அப்படின்னா ஒரு 5 மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கும் போது எடுத்துக்கணும். இப்போ அதையும் இதில் சேர்த்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கிண்டிடுங்க. இப்போ நல்லா கிண்டிட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி, ஸ்டவ்வை வந்து ஹையில் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு மூடிடலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நமக்கு பருப்பு கீரை எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கரண்டியை வச்சு சும்மா நல்லா மசிச்சு விடுங்க இது மாட்டோம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாக இருந்தால் கொஞ்சம் சீரகம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்க்கலைன்னா இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இதில். இப்போ நம்ம ஏற்கனவே கீரை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.